பிரைஸ் லார்ட் எவ்ரிவன். நான் உங்ககிட்ட ஒரு பைபிள் வேர்ஸை ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் யாராவது ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்களா? இல்லைனா உங்களோட பாஸ்ட் ஆஃப் மெமரிஸை கொண்டு, இல்லைனா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை கொண்டு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா, யோசிச்சுட்டு இருக்கீங்களா, அதனால டென்ஷன் பட்டு மற்றவங்களை திட்டிகிட்டு இருக்கீங்களா? உங்களை பார்த்து தான் இந்த வார்த்தையை நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இதை நானும் ஃபேஸ் பண்ணேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் தாத்தா ஞாபகம் எனக்கு வந்துச்சு. அப்போது நான் இதை எங்கள் வீட்டில் இருக்கிட்ட ஷேர் பண்ண முடியல. ஏன்னா சொன்னால் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நான் யார்கிட்ட ஷேர் பண்ணவே இல்லை. என் ஃப்ரெண்டை போட்டு நான் ரொம்ப திட்டேன், நீ என் கூட பேச மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் சீரியஸாக எடுத்துக்கல. நல்ல வேலை, இல்லைன்னா அவளும் என்னை போட்டு திட்டிருப்பா. நான் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் காட் கிட்ட கேட்டேன், எனக்கு எங்கள் தாத்தா ஞாபகமாகவே இருக்குது, எங்கள் தாத்தா எனக்கு திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நான் காட் கிட்டே கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் இறந்தவர் எப்படி உயிரோடு வர முடியும்? செகண்ட் கம்மிங்கில் தான் அவர் உயிர் தெளிந்து இயேசு கிறிஸ்து கூட போவார். அது எனக்கு ரிமெம்பர் ஆச்சு. அப்போ நான் அதெல்லாம் விட்டுட்டு நான் ஹாப்பியாக இருந்தேன். அதுக்கப்புறம் மார்னிங் நான் பைபிள் நோட்டிஃபிகேஷன் எடுக்கும் போது ஒரு பைபிள் வேர்ஸ் எனக்கு வந்துச்சு. அப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நான் உனக்கு புது இருதயத்தையும் புது மைண்டையும் நான் தரேன்னு சொல்லிட்டு அழகாக ஒரு வார்த்தை எனக்கு வெளிப்பட்டுச்சு. அப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஓகே, நான் எவ்வளோ தப்பு செஞ்சிருந்தாலும் காட் என்னை லவ் பண்ணுறாரு. அவருக்கு எதிராக நான் மீறுதலை செஞ்சாலும் அந்த மீறுதலை மன்னித்து காட் என்னோடு கூட இருக்காருன்னு சொல்லிட்டு நான் இப்போ ரிலைஸ் பண்ணேன். அப்போ நான் பார்த்தேன், ஓகே, நம்மளை காட் ரொம்ப நேசிக்கிறாரு. எல்லா விஷயத்துலேயும் காட் என்னை லவ் பண்ண ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேருந்து கூட என்னை சேவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே தேவன் உங்களையும் சேவ் பண்ணுவார். நீங்கள் என்னது மைண்டில் விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக இந்த வார்த்தையை சொல்கிற காட் உங்களுக்கு புது இருதயத்தையும் புது மைண்டையும் தரத்துக்கு ரெடியாக இருக்காரு. அது நீங்கள் ரெடியாக இருங்க. காட் பிளஸ் யூ ஆல். பாய்.